மீட்டிங் முடிந்து வெளியில் வந்ததும் மதியம் சாப்பிட சுமதியுடன் இணைந்து கொண்ட அழகு நிலா அவளிடம், என்னடி இப்படி திடீர்னு என்ன போய் அசிஸ்டன்ட் போஸ்டில் போட்டிருக்கிறார்கள்? என்னை விட டேலண்டான ஸ்டாஃப் இருக்கும்போது நான் எப்படி? எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் முடியாது என சொல்லப் போகிறேன் என்றான். அவள் சொல்வதை கேட்ட சுமதியின் மனதிற்குள்ளேயும் இதே கருத்து இருந்தாலும் அவள் அழகு நிலாவை பார்த்து, லூசாடே நீ, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சான்ஸை பார்த்து ஒவ்வொருத்தையும் உன்னை பொறாமையுடன் பார்க்கும் இந்த நேரத்தில் இதை வேண்டாம் என்று சொல்கிறாயே, உன்னை தத்தின்னு தான் சொல்லணும் என்றாள் அவள். நான் தத்தியாகவே இருந்துட்டு போகிறேன். நான் பார்க்க வந்தது இன்ஜினியர் வேலைக்கு. என்னை போய் செக்ரட்டரியாக வேலை பார்க்க சொன்னால் உடனே ஒத்துக்கொள்ளணுமாக்கும்? நானே இப்போதான் தட்டு தடுமாறி ஒரு வழியாக இங்கிலீஷில் சரளமாக பேச ஆரம்பிச்சிருக்கேன். நாம் டீமாக இருப்பதினால் எப்படியோ சமாளிச்சிடுறேன். இதில் ஏதோ வில்லங்கம் இருக்குது சுமதி. ப்ரோக்ராமிங் பண்ணுவது என்றால் அது என்னால் முடியும். ஆனால் செக்ரட்டரியாக கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால்தான் முடியும். எனக்கு இது செட் ஆகாது என்றாள் அவள். அவள் கூறியதை கேட்ட சுமதி, உன்னால் முடியும் அழகி. முதலில் இந்த ஃபீல்டிங்கில் உள்ள வரவே பயந்த, இப்போ எப்படி அழகா வேலையில் ஃபிட் ஆகிவிட்ட, அதே போல் இந்த வேலையும் உனக்கு பிக்கப் செய்ய முடியும். மேலும் செக்ரட்டரியாக செலக்ட் பண்ணுற ஆட்கள் அழகாக இருக்கணும் என்று தான் நினைப்பார்கள். உன்னிடம்தான் அழகு கொட்டி கிடக்குதே. நானெல்லாம் என்னை அழகாக காட்டுவது போல் ட்ரெஸ் உடுத்துவேன். ஆனால் நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் உன் அழகு அந்த உடையும் அழகாக காட்டிவிடும். நம்ம ஆஃபீஸ் பியூட்டி கியூ நீ. ஸோ உன்னை அவர்கள் தேர்ந்தெடுத்தது தப்பே இல்லை என்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்களின் புறம் வந்த அவர்களின் டீம் லீடர் ரமணி, வாழ்த்துக்கள் அழகு நிலா, உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். சேலரியும் டபுளாக போகுது. எங்களுக்கு ட்ரீட் எப்போ கொடுக்க போறீங்க என்று கேட்டார். பார்ப்போம். முதலில் என்னால் அந்த வேலையில் செட் ஆக முடியுதா என்று பார்ப்போம். பின்பு ட்ரீட் கொடுப்பதை பற்றி பேசுவோம் என்று சொன்னார் அழகு நிலா. அப்பொழுது சுமதி, ரமணி, எனக்கு இன்னைக்கு 3 மணிக்கு மேலேயும் நாளைக்கும் லீவு வேண்டும். எனக்கு நாளை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க என்றாள். அவள் கூறியதை கேட்டதும், சூப்பர், அதுதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைய வேலை இருக்கே சுமதி, நாளை மட்டும்தான் லீவு தருவேன். சுமதி, சாரிப்பா, இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சரி, நீங்களாவது உங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு ட்ரீட் கொடுப்பீங்களா என கேட்டார். அதற்கு அழகு நிலா ரமணியிடம், கண்டிப்பாக ட்ரீட் வாங்காமல் விட்டுடுவோமா என்று கூறிவிட்டு, எனக்கும் லீவ் நாளைக்கு வேணும் என்றாள். அவள் கூறியதை கேட்ட ரமணி, அதை ஏன் என்னிடம் கேட்குறீங்க? அதுதான் இப்போது நீங்கள் என் டீமிலேயே இல்லையே. உங்கள் வேலையும் சேர்த்து என் தலையில் தானே விழுந்திருக்கு. நீங்கள் இனி லீவு வேண்டுமானால் நம்ம பாஸிடம் தான் கேட்கணும் என்றான். வசந்த் தன்னுடைய அறையில் மாதேஷுடன் விவாதித்து கொண்டிருந்தான். நீ நினைக்கிற மாதிரி அழகு நிலா கிடையாது. அவள் இந்த ஆஃபீஸில் சேர்ந்த இந்த 6 மாதத்தில் அவளை நான் கவனித்ததனால் தான் சொல்கிறேன். உன்னிடம் சொல்வதற்கென்ன, உனக்கே தெரியும், நான் பெண்கள் விஷயத்தில் ஒதுங்கித்தான் இருப்பேன். ஆனால் எனக்கே அவள் அழகை பார்த்ததில் இருந்து கொஞ்சம் தடுமாறித்தான் போனேன். கொஞ்சம் பழகி பார்க்கலாம் என முயற்சியும் செய்தேன். முடியலை. படு உசார் பார்ட்டி. எல்லோருட்டையும் ஜோவியலாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவள் யாரையும் கிட்ட கூட சேர்க்கிறது இல்லை என்றான். அவன் சொன்னதை கேட்டு மாதேஷ், உன்னால் முடியலேன்னு சொல்லு, அதற்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். முதலில் கூட அவகிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகி அவளுக்கு நம்பிக்கையானவனாக காட்டி அந்த ஃபோனை ஹெல்ப் பண்ணுறேன் என்று கேட்டு வாங்க மட்டும் செய்யலாம் என நினைத்தேன். ஆனால் இப்போது இந்த மீட்டிங்கில் அவளை பக்கத்தில் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது நரேன் ஏன் தொட்டு பார்க்கணும் என்று ரிஸ்க் எடுத்தான் என்று. சி இஸ் நேச்சுரல் பியூட்டி, மடக்கிடணும் என்று முடிவே பண்ணிவிட்டேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட வசந்த், டேய், அப்படியெல்லாம் செஞ்சிடாத. நம்மக்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட நாமே வாலாட்டினா நம்ம பிஸ்னஸ் பாதிச்சிட போகுது. தானே மேலே வந்து விழுந்தா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் ஏமாற்றி கை வச்சா பிரச்சனையாகி நேம் கெட்டுடும் என்றான். அதற்கு பதில் சொல்ல வாய் திறந்த நேரத்தில் அழகு நிலா அவர்களின் ரூமின் வெளியில் இருந்து கதவை தட்டி, மே ஐ கமின் என்று கேட்டதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு எஸ் கமின் என்றனர். உள்ளே வந்த அழகு நிலாவை மாதேஷ் தான் உட்கார்ந்திருந்த டேபிளின் முன் உள்ள சேரை காண்பித்து, உட்காருங்க மிஸ் அழகு நிலா என்று அவளது பெயரை உச்சரிக்கும் போது அழகு என்ற வார்த்தையில் அழுத்தத்தையும் நிலா என்ற வார்த்தையை ரசனையுடனும் சொன்னான்.
ஏனோ அபிஷியலாக தான் முதலில் பேச வந்தபோது அவள் எதிர்பார்த்த பாஸ் என்ற தோரணையை விட்டு மாறுபட்டு ஒலித்த அவனின் குரலே அவளுக்கு ஒரு எச்சரிக்கை ஓசையை கொடுத்தது. எனவே அவளது மலர்ந்த முகம் சற்று கடுமையை பூசிக்கொண்டது. அது என்னை விட்டு தள்ளியே நில் என்ற எச்சரிக்கையை மாதேசுக்கு வழங்கியது. அவளின் முகக்குறிப்பை கண்ட மாதேசுக்கு வசந்த் சொன்ன உசார் பார்ட்டி என்ற வார்த்தை அசிரியாய் ஞாபகம் வந்தது. எனவே உன்னை உன் வழியிலே சென்று மடக்கி காட்டுகிறேன் என்று சவாலாக நினைத்து தன்னை பாஸ் என்ற தோரணைக்கு உடனே மாற்றிக்கொண்டான் மாதேஷ். இன்னும் உட்காராமல் நின்று கொண்ட இருந்த அழகு நிலாவை நான் உங்களை உட்காரச் சொன்னேன் என்று அழுத்தமாக கூறியதும் வேகமாக இருக்கையில் உட்கார்ந்தாள் அழகு நிலா. நானே உங்களை கூப்பிடணும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போதே நீங்கள் பார்க்க வந்துட்டீங்க. குட். ஆக்டிவாக இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும். என்னிடம் வேலை செய்யும் போதும் இதே போல் இருந்தால் ஓகே. இப்போ நம் வேலையை பற்றி பேசலாமா அழகு நிலா என்றான் மாதேஷ். பாஸ், வேலையை பற்றி பேசுவதற்கு முன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் அழகு நிலா. அவள் கூறவும் யோசனையுடன் சொல்லுங்க என்றான். இல்லை என்று தயக்கத்துடன் ஆரம்பித்த அழகு நிலா பட்டென்று என்னால் நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கும் இந்த செக்ரட்டரி வேலையை ஏற்றுக்க முடியாது பாஸ் என சொல்லிவிட்டாள். அவள் கூறியதை வாட் என்று கோபத்துடன் கத்திவிட்டான் மாதேஷ். அவனின் கத்தலில் பயந்தபடி உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து விட்டாள் அழகு நிலா. அவள் அவ்வாறு மறுப்பு கூறுவாள் என்று எதிர்பார்க்காத வசந்த், என்ன இப்படி சொல்கிறீங்க அழகு நிலா? நீங்கள் இப்படி சொல்வீங்க என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேலும் நீங்கள் நான் சொல்கிற இந்த கம்பெனி வேலையை செய்வதற்கான 1 வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உங்களின் சம்மதத்தோடு வேலையில் சேர்த்திருக்கிறோம். அதென்ன இப்போ கொடுத்த வேலையை செய்ய முடியாது என்று மறுத்து பேசுறது? இட்ஸ் நாட் குட் அழகு நிலா என்றான். அவன் அவ்வாறு கூறியதும், பாஸ், என்னால் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் பண்ண முடியும். செக்ரட்டரி என்றால் அதற்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். என்னால் மேனேஜ் பண்ண முடியுமோன்னு பயமாக இருக்கிறது என்று குறைந்த சத்தத்தில் பயந்தபடி சொன்னாள். இப்போ எங்களிடம் நீங்கள் மனதில் உள்ளதை பேசலையா? நீங்கள் உங்கள் டீமோடு இருக்கும்போது நான் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். இப்படி முடியாது என்று சொல்வது இதுவே லாஸ்டாக இருக்கட்டும். மேலும் இந்த போஸ்டிங்கிற்கு புதுசாக செக்ரட்டரியை தேர்வு செய்து அவங்களுக்கு நம் ஆக்டிவிட்டி பற்றி தெளிவுபடுத்த எல்லாம் இப்போது நேரம் இல்லை. ஸோ நீங்கள் தான் இப்போதைக்கு என்று கடுமையான முகத்துடன் சொல்லி முடித்தான் வசந்தன். வசந்த் பேசும்போதே தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த மாதேஷ் அழகு நிலாவை பார்த்து, நம்ம கம்பெனியை நியூ பில்டிங்கில் கட்டுவதற்கு 3 கான்ட்ராக்டர்களிடம் கொட்டேஷன் கேட்டிருந்தோம். இன்னும் 1 hour கழித்து உங்கள் ஆஃபீஸ் மெயில் ஐடிக்கு அதை சென்ட் செய்திருப்பார்கள். அந்த டீட்டெயில்ஸை உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரிடம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கொடுக்கலாம் என்று நாளைக்கு முடிவு பண்ணணும் என்று கூறிய மாதேஷ் அழகு நிலாவிடம், நீங்கள் வெளியில் உட்கார்ந்திருந்தால் ஒவ்வொன்றுக்கும் உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த ரூமிலேயே டேபிள் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க நாளைக்கு என்று அதிகாரமாய் சொல்லியவன், நீங்கள் இப்போ உங்கள் சீட்டுக்கு போகலாம் என்று சொன்னான் அவளிடம். அழகு நிலாவால் அதற்கு மேல் மறுத்து எதுவும் கூற முடியவில்லை. இப்பொழுது நாளைக்கே லீவு கேட்டால் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லாமல் போனதால் கேட்காமலேயே இருந்து விடுவது பெட்டர் என நினைத்து ஓகே பாஸ் என்றபடி எழுந்து தன் டேபிளுக்கு வந்தாள் அழகு நிலா. சுமதி அழகு நிலாவிடம் வந்து, ஏய், உன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு விசு ஃபோன் பண்ணினா, இந்தா பேசு என்றாள். அதனை வாங்கி காதில் வைத்தவள், ரொம்ப சந்தோஷம் விசு. எனக்கு நாளைக்கு லீவு கிடைக்கல. நான் ஆஃபீஸ் முடிந்ததும் சாயங்காலம் வருகிறேன். சரி பாய் என்றவள் ஃபோனை சுமதியிடம் கொடுத்தாள். என்னடி அழகி, பாஸ் உனக்கு நாளைக்கு லீவு கொடுக்கலையா என்று வருத்தத்துடன் கேட்டவள், என்ன செய்யறது, சரி சாயங்காலம் கண்டிப்பாக வந்துடணும் என சொல்லியவள், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது ரமணி பார்த்துட்டா ஒரு வழி செஞ்சிரும் என்றவள் தனது இடம் சென்று அமர்ந்து கொண்டாள். அழகு நிலா யோசனையுடன் தனது சிஸ்டத்தை இயக்கவும் அவளுக்கு மெயில் வந்திருப்பதற்கான இன்டிமேஷனை பார்த்தவள் அதனை ஓப்பன் செய்து பார்க்கையில் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலிருந்து கொட்டேஷன்கள் வந்திருந்தது. அதில் ஒன்று ஜானகி பில்டர்ஸ். ஆனால் அது ஆதித்தோடது என்பது அழகு நிலாவிற்கு தெரியாதே. மேலும் அதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக 2 வகையான கொட்டேஷனை அனுப்பியிருந்தது. அழகு நிலா அந்த 3 கம்பெனி கொட்டேஷனையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு தனது பாஸிடம் கொடுக்க விரைந்தாள். மாதேஷ் அப்பொழுது அங்கு இல்லாததால் அந்த கொட்டேஷன்களை வசந்திடம் கொடுத்தாள் அழகு நிலா. வசந்த் ஏற்கனவே தனது மேனேஜரிடம்
டாப் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிடம் தாங்கள் புதிதாக கட்டப்போகும் பில்டிங்கின் லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் அளவை கூறி தங்களின் சாஃப்ட்வேர் கம்பெனியின் பொதுவான தேவைகளை கூறி கொட்டேஷன் வாங்க சொல்லி மட்டும் சொல்லியிருந்தான். பாவம், அவன் அறியவில்லை டாப் 1 தற்போது ஜானகி பில்டர்ஸ் என்பதை. மேலும் அழகு நிலா கொடுத்த அந்த 4 கொட்டேஷனில் 2 கொட்டேஷன் தான் அவனுக்கு திருப்தியாக இருந்தது. ஆனால் அந்த 2ம் ஜானகி கன்ஸ்ட்ரக்ஷன் உடையது என்று தெரிந்தால் தனது நண்பனான மாதேஷ் ஆட்சேபனை செய்வானோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. எனவே யோசனையுடன் நின்று கொண்டிருந்தான் வசந்த். ஆனால் அழகு நிலாவிற்குத்தான் ஆபீஸ் நேரம் முடிந்து விட்டதே. மற்ற எல்லோரும் அலுவலகத்தை விட்டு கிளம்பி கொண்டு இருப்பதை பார்த்து தான் மட்டும் தனித்து கிளம்ப முடியாமல் எப்போதடா தன்னை போகச் சொல்வான் என முள்ளின் மீது நிற்பதை போல் நின்று கொண்டிருந்தாள். யோசனையுடன் நிமிர்ந்து அழகு நிலாவை பார்த்தபோது அவள் பார்வை முழுவதும் கண்ணாடி தடுப்புக்கு வெளியே ஆபீஸையே பார்த்தபடி இருப்பதை கண்டு, அங்கே என்ன அப்படி பார்க்குறீங்க அழகு நிலா என்று கேட்டான். அவனின் குரலில் வேகமாக, ஒன்றுமில்லை பாஸ், மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கிளம்புறாங்க, நானும் கிளம்பட்டா என்றான். அவள் அவ்வாறு சொல்லியதும், இங்கே பாருங்க அழகு நிலா, நீங்கள் இதே போல் மாதேஷிடமும் கவனம் இல்லாமல் வேலை பார்க்காதீங்க. மேலும் இப்போ நாம் கம்பெனியை விஸ்தீகரிப்பிற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய நேரம். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ சுட் கோஆப்ரேட் என்றான். அவனின் வார்த்தைகளுக்கு தன்னை அறியாமல் அவள் உதடுகள் ஓகே பாஸ் என்று உச்சரித்ததும் என்ன நினைத்தானோ, நீங்கள் இப்போ போகலாம் அழகு நிலா, நாளைக்கு காலையில் உங்களுக்கு டேபிள் இங்கே அரேஞ்ச் பண்ணி இருப்பார்கள், ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்துருங்க என்று கூறினார். ஏற்கனவே கடுப்பில் இருக்கும் அவனிடம் வேறு எதுவும் மறுத்து பேச பயந்து வெளியேறினாள் அழகு நிலா. சோர்வுடன் தனது பேக்கை எடுத்தபடி வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த அழகு நிலாவினை பார்த்த ரமேஷ், கிளம்பியாச்சா என்று கேட்டபடி அவளுடன் இணைந்து நடந்தான். தன் சோர்வை மறைத்து அவனிடம் புன்னகைத்தபடி, நம்ம கேப் இன்னும் கிளம்பலையா என்று கேட்டாள் அழகு நிலா. 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி போய்விட்டதே, நீங்கள் கவனிக்கவில்லையா? ஆட்டோவில் தான் ஹாஸ்டலுக்கு போகணுமா? நான் வேணா ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணட்டுமா என்று கேட்டான் அவளிடம். அச்சோ, அதெல்லாம் வேண்டாம் ரமேஷ், நான் ஆட்டோவிலேயே போகிறேன் என்று சொன்னவள், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா ரமேஷ் என கேட்டாள். என்ன செய்யணும் என்று சொல்லுங்கள் அழகு நிலா, என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்வேன் என்றான் ரமேஷ். உங்களுக்கு யாராவது சைபர் கிரைமில் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா ரமேஷ்? எனக்கு மிரட்டல் விடுக்கும் அந்த ஃபோன் ஆசாமி திரும்ப மிரட்டுவதற்குள் என் வீடியோ பதிவை டெலீட் செய்யணும் என ட்ரை பண்ணினேன். ஆனால் என்னால் முடியலை. என் வீடியோ பதிவை இதிலிருந்து டெலீட் செய்யணும். மேலும் என்னை இந்த அளவு டார்ச்சர் செய்த அவனுக்கும் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும் என யோசனையாக இருக்கு. ஆனால் இதை நான் செய்ததாக வெளியில் தெரியாதவாறு தெரிந்தவர்கள் மூலம் செய்யணும் என நினைக்கிறேன் என்றாள் அழகி. அவள் அவ்வாறு சொன்னதும் ரமேஷ் அவளிடம், உங்களின் மீது தப்பே இல்லையே, பிறகு ஏன் நீங்கள் செய்ததாக வெளியில் தெரிந்தால் என்ன? நான் உங்கள் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க துணைக்கு வருகிறேன். எதுனாலும் நேர மோதி பார்த்துடுவோம் என்றான் சற்று கோபமாக. அவனின் கோபத்தை பார்த்து யோசனையுடன், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் நேரடியாக கையாள முடியாது. மேலும் இதில் உள்ள வீடியோ டெலீட் ஆனால்தான் என்னால் நிம்மதியாக மூச்சு விட முடியும். ரமேஷ், என் வீட்டில் என்னை வேலைக்கு அனுப்பியதே பெரிய விஷயம். மேலும் என்னை வேலைக்கு அனுப்பியதே குற்றமாக பேசும் என் ஊர் மக்களுக்கு நான் பிரச்சனையில் மாட்டியிருப்பது தெரிந்தால் கண் காது மூக்கு வச்சு பேசி ஊருக்குள் என் குடும்பத்தை தலை நிமிர்ந்து நடக்க விட மாட்டாங்க. அதற்குத்தான் நான் பயப்படுகிறேன். அந்த மிரட்டல் ஆசாமிக்கு பயந்து இல்லை என்றாள் அழகு நிலா. அவள் சொன்னதும் யோசனையுடன், என் ஃப்ரெண்டு அண்ணன் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான், அவரிடம் நான் ஆலோசனை கேட்கிறேன் என்று சொன்ன ரமேஷ் அவளின் முன்பே டயல் செய்தான். சத்யா அண்ணா, என் தோழி அழகு நிலாவிற்கு பிரச்சனை, அதிலிருந்து எப்படி தப்பிக்க என்று ஆலோசனை சொல்ல முடியுமா என கேட்டான். அதற்கு என்ன பிரச்சனை என்று கேட்டதும், இதோ அவளிடமே போனை கொடுக்கிறேன், அவளே பிரச்சனை பற்றி சொல்லுவாள் என்று கூறி அழகியிடம் போனை கொடுத்தான். அழகு நிலாவும் தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு அவளுக்கு ஹோட்டலில் நடந்ததை மேலோட்டமாக சொல்லிவிட்டு, அதன் பின் அந்த மினிஸ்டரின் மகன் நரேன் தன்னை மிரட்டியதையும், அதன் பின் மாலில் அவனிடம் போனை கொடுக்க போனதும் அங்கு நடந்த அசம்பாவிதத்தையும் மேலோட்டமாக சொன்னவள், தன் பேரும் வீடியோவும் வெளிவராமல் தான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற என்று கேட்டாள் அழகு நிலா. அதற்கு அந்த இன்ஸ்பெக்டர் சத்யன் சிறிது யோசித்து,
இந்த ஃபோன் மேட்டரை நீங்கள் கம்ப்ளைண்டாக எழுதி வேப்பேரியில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் உள்ள சைபர் கிரைமில் நாளைக்கு ஈவினிங் ஒரு 5:30க்கு வந்து கொடுங்க. நானும் அங்கே வந்துடுறேன். என்ன செய்யலாம் என்று பார்த்து விடுகிறேன் என்று கூறினார் சத்யன். உடனே ரொம்ப தேங்க்ஸ் சார், நாங்கள் நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கே வந்துடுறோம் என்று சொல்லி ஃபோனை ரமேஷிடம் கொடுத்தார். பின் ரமேஷிடம் நாளைக்கு சுமதியின் நிச்சயத்திற்கு உங்களையும் அழைத்து இருப்பாள். ஆஃபீஸ் முடிந்ததும் என் கூட வேப்பேரியில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என் கூட வருகிறீர்களா? அங்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துவிட்டு அப்படியே 2 பேரும் சுமதி நிச்சயத்திற்கு போவோம் என்றார் அழகுநிலா. அதற்கு ரமேஷும் சரி என தலையாட்ட அதற்குள் இருவரும் பேசிக்கொண்டே அலுவலகத்தை விட்டு வெளிவந்து இருந்தனர். ரமேஷ் அழகுநிலாவுக்கு அங்கு சென்று கொண்டிருந்த ஆட்டோவை கை காண்பித்து நிப்பாட்டி அதில் அழகுநிலாவை அனுப்பி வைத்து தானும் தன் பைக்கை எடுத்து தோழிக்கு தன்னால் உதவ முடிந்த மன நிம்மதியுடன் வீட்டிற்கு விரைந்தான். இன்ஸ்பெக்டர் சத்யன் மினிஸ்டர் காந்தனின் கைகூலி. அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கும் சம்பள பணத்தை விட நரேனின் அப்பா மினிஸ்டர் காந்தனின் மூலம் கிடைக்கும் வருமானம் அதிகம். எனவே அவனது விசுவாசத்தை இப்பொழுது மினிஸ்டருக்கு காண்பிக்க நினைத்து அவரது பர்சனல் நம்பரை அழுத்தினான். ஆனால் அவர் சத்யனின் நம்பரை பார்த்தவுடன், டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு விசுவாசமாக இருக்கிற நாயா, இவனை தக்க வச்சுக்க எலும்பு துண்டை போட்டால் கவிட்டு போகாமல் எப்பப்பாரு ஏதாவது கேட்டு நச்சரிக்கிறானே இந்த இன்ஸ்பெக்டர் சத்யன் என்று எரிச்சலுடன் ஃபோனை சைலண்டில் போட்டு வைத்தார் மினிஸ்டர் காந்தன். 2 தடவை முயற்சி செய்த இன்ஸ்பெக்டர் சத்யன் அதை மினிஸ்டர் எடுக்கவில்லை என்றதும் நரேனின் மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டான். அதை நரேன் எடுத்ததும், ஒரு விஷயம் உங்கள் காதில் போடணுமே தம்பி என்றான் சத்யன். சொல்கிறதுக்கு தானே ஃபோன் பண்ணுற, என்னன்னு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சத்யன் என்றான் நரேன். இல்லை தம்பி, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால் விஷயம் சொன்னதும் கொஞ்சம் நம்மளை கவனிக்கணும் என்றான். அவன் பேச்சில் காண்டான நரேன், முதலில் விஷயத்தை சொல்லு இன்ஸ்பெக்டர், பிறகுதான் எப்படி கவனிக்கணும்னு முடிவெடுக்க முடியும் என்றான். உங்களுக்கு அழகு நிலாவுன்னு யாரையும் தெரியுமா தம்பி? அதுகிட்ட உங்கள் ஃபோன் ஏதாவது மாட்டிக்கிட்டதா என்று கேட்டான். அழகு நிலாவின் பெயரை கேட்டதும் அலாட்டான நரேன், உனக்கு எப்படி ஃபோன் விவரம் தெரிந்தது? விஷயத்தை இழுவையாக இழுக்காம முழுசாக சொல்லு இன்ஸ்பெக்டர் என்று குரலில் கடுமையை கூட்டி கேட்டான். இல்லை, அந்த பிள்ளை சைபர் கிரைம் ஆஃபீஸ் பற்றி என்கிட்ட விசாரிச்சிச்சு. அதுகிட்ட ஏதோ ஃபோன் இருக்கான், உங்களை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட்டுடன் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் என்றும் அதுக்கு என்னையும் துணைக்கு வர சொல்லி என்னுடைய தம்பி நண்பன் ரமேஷ் கேட்டான். விஷயம் உங்களை பற்றியதும் தெரிந்ததும் அவனிடம் வருகிறேன் என்று பிட்ட போட்டுட்டு உங்கள் காதலியும் விஷயத்தை சொல்லிட்டேன் என்றான். அவன் கூறியதை கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கு போன நரேன் கொஞ்சம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, நாளைக்கு நைட் கெஸ்ட் ஹவுஸுக்கு வா, உனக்கு வேண்டியதை தர்றேன் வாங்கிக்கோ என்று சொன்னவன் ஃபோனை அணைத்து வைத்தான். நாளைக்கு இருக்குடி உனக்கு என்று கருவிக்கொண்டான். அழகு நிலா அன்று காலை அவளது ஆபீஸ் கேப் வருவதற்கு முன்பே சாயங்காலம் நடக்கும் சுமதியின் நிச்சயதார்த்தத்திற்கு செல்வதால் எப்பொழுதும் போடும் சுடிதாரை தவிர்த்து சேலை அணிந்து கொண்டாள். மேலும் அங்கு போகும் முன் ரமேஷுடன் சைபர் கிரைம் ஆபீஸுக்கு சென்று கொடுப்பதற்காக நரேனின் போனையும் எடுத்து கொண்டாள். மேலும் இன்று ஆபீஸ் வேலையை ஒழுங்காக செய்தால் தான் சாயங்காலம் சுமதியின் நிச்சயதார்த்தத்திற்கு பெர்மிஷன் கேட்டு ரமேஷுடன் கிளம்பி போக முடியும் என எண்ணி வசந்த் சொன்னது போல் முன்னமே ஆபீஸ் போவதற்கு கிளம்பி வெளியில் வந்து ஆட்டோவில் ஏறி தனது ஆபீஸ் அடைந்தார். நரேனின் ஆள் ஒருவன் அழகு நிலாவை கண்காணிப்பதற்கு வாசலில் நின்று கொண்டிருந்தவன் அவள் ஆபீஸ் பஸ் வர இன்னும் நேரம் இருப்பதால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தான். அழகு நிலா வெளியில் வந்ததையோ கை நீட்டி ஆட்டோவை அழைத்ததையோ கவனிக்க தவறினான். சரியாக ஆட்டோ கிளம்பி போகும்போது தான் தற்செயலாக பார்த்தவன் ஆட்டோவில் அவள் செல்வதை பார்த்தான். உடனே நரேனுக்கு அழைத்து, அவள் நாம் எதிர்பார்த்த நேரத்தை விட 3/4 மணி நேரத்திற்கு முன்பு ஹாஸ்டலை விட்டு கிளம்பி விட்டதால் கோட்டை விட்டுட்டோம் அண்ணே என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆன நரேன், சொன்ன வேலையே செய்ய துப்பில்லை, நீ எல்லாம் என்ன டேஸோ என்று அசிங்கமாக அவனை திட்டியவன், சரி சாயங்காலம் அவள் ஆஃபீஸ் விட்டதும் அந்த ரமேஷ் கூட வேப்பேரிக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் போட்டுடுங்க, அப்போவும் சொதப்புனா நீ செத்த என்று கூறி தொடர்பை துண்டித்தான். வசந்துக்கு ஃபோன் செய்த மாதேஷ், நான் ஆஃபீஸுக்கு மதியம்தான் வருவேன், அதுவரை அழகு நிலாவிற்கு அதிக வேலை கொடுத்து டார்ச்சர் செய்ய சொன்னான். அவன் கூறியதை கேட்ட வசந்த், டேய் ஏண்டா அழகான ஒருத்திக்கிட்ட என்னை வில்லனா காட்ட சொல்ற, சும்மாவே அவ பாஸ் ஆச்சேன்னு கொஞ்சமாவது ஏறெடுத்து பார்ப்போம் என்று நினைக்காமல் என்னை கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் பார்த்து வைப்பா, இதில் நீ வேற என்று ஆதங்கப்பட்டான்.
அவன் சொல்லவும், நீ வில்லனாக ஆனாத்தானே நான் ஹீரோவாக வேஷம் அவளிடம் காண்பிக்க முடியும், சொன்னதை செய் வசந்த் என்றபடி இணைப்பை துண்டித்தான். ஏற்கனவே நியூ பில்டிங் கான்ட்ராக்டரை ஜானகி பில்டர்ஸ் கிட்ட கொடுப்பதற்கு மாதேஷை சம்மதிக்க வைப்பதற்கே நேற்று வசந்துக்கு அப்பாடா என்று ஆனது. அதில் ஏற்கனவே தன் மீது கொஞ்சம் கடுப்பாக இருப்பவனிடத்தில் இப்போ நான் அழகு நிலாவிற்கு ஆதரவாக இருப்பது போல் பேசினால் அவ்வளவுதான், உன் பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம் என்று போய்விடுவான். என் எதிர்கால கனவுகளுக்கு அவனின் சப்போர்ட் நமக்கு இப்போ தேவை. ஸோ அழகு நிலா எப்படி போனால் நமக்கென்ன, அவன் சொன்னது போலவே செய்திடுவோம் என முடிவிற்கு வந்தான் வசந்த். அழகு நிலா ஆபீஸ் வந்ததிலிருந்து அவளுக்கு மூச்சு விட கூட நேரம் இல்லாமல் அடுத்தடுத்து வேலை வந்து கொண்டே இருந்தது. மதியம் லஞ்சுக்கு எல்லோரும் சாப்பிட போன பின்பும் அவள் தன் வேலையில் மூழ்கி இருந்தாள். ரமேஷ் லஞ்ச் டயத்தில் அழகு நிலாவை பார்த்து கம்ப்ளைண்ட் எவ்வாறு எழுதி கொடுக்க போகிறாள் என்று தெரிந்து கொள்ளவும், ஈவினிங் 4:30க்கு பெர்மிஷன் கேட்டு வர சொல்லுவோம் என நினைத்தும் அழகு நிலாவின் வருகைக்காக காத்திருந்தாள். ஆனால் அவள் வராத காரணத்தால் ஆபீஸ் ரூமின் பக்கம் வந்து லஞ்சு சாப்பிட வராமல் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என பார்க்க வந்தான் ரமேஷ். எம்டி ரூமில் அவளுக்கு போட்டிருந்த மேஜையின் உள்ள சிஸ்டம் முன் உட்கார்ந்து சின்சியராக அவள் வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்ணாடி தடுப்புக்கு வெளியில் நின்று கவனித்தான் ரமேஷ். அங்கு அவள் மட்டும் உட்கார்ந்து வேலை பார்ப்பதை பார்த்தவன் அவளது மொபைலுக்கு அழைத்தான். வேலை செய்து கொண்டே மொபைலை எடுத்து காதுக்கு கொடுத்த அழகு நிலா, சொல்லுங்க ரமேஷ் என்றதும், என்ன அழகு நிலா, சாப்பாட்டு நேரத்தில் கூட வேலை செய்துகிட்டு இருக்கீங்க, வாங்க முதலில் சாப்பிட்டு விட்டு பிறகு வேலை செய்யலாம் என்றான். அப்பொழுதுதான் நேரத்தை பார்த்த அழகு நிலா, டைம் பார்க்கல ரமேஷ், ஒரு 2 செகண்டில் இதை முடிச்சுட்டு நான் வருகிறேன் என்றவள் சொன்னது போல் அவனின் முன் வந்து தன் சாப்பாட்டுடன் உட்கார்ந்தாள் அழகு நிலா. வந்துட்டையா அழகு நிலா, சாயங்காலம் ஆஃபீஸ் முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பே சுமதி நிச்சயதார்த்தத்திற்கு போக வேண்டும், பெர்மிஷன் வாங்கிவிட்டு வந்து விடுகிறேன், நீயும் வந்துடுவியா, அந்த மொபைலை எடுத்து வந்துள்ளையா என கேட்டான் ரமேஷ். நானும் பெர்மிஷன் கேட்டு பார்க்கிறேன் ரமேஷ், ஆனால் நம்ம பாஸ் வசந்த் கொடுப்பாருன்னு எனக்கு தோணலை, என் மேல் என்ன கடுப்புனே தெரியல, 4 பேர் பார்க்கிற வேலையை என்னை மட்டும் பார்க்க வச்சு கொடுமை பண்ணுறாரு என்று சொன்னவளின் சோர்ந்த முகம் ரமேஷுக்கு வருத்தத்தை தந்தது. தன்னை கவலையுடன் பார்க்கும் ரமேஷை பார்த்த அழகு நிலா தன்னை இயல்பாக அவனிடம் காண்பித்து, அதெல்லாம் நான் கில்லி மாதிரி வேலை செய்து சமாளித்து விடுவேன், சம்பளம் இரட்டிப்பாக தரும்போது வேலையும் இரட்டிப்பாகத்தானே இருக்கும் என்றவள் வேகமாக சாப்பிட்டு முடித்து, எனக்கு வேலை இருக்குப்பா நான் போறேன் என்றவள் தனது மேஜைக்கு விரைந்தாள். அவள் அங்கு எம்டி ரூமிற்குள் போன பின்புதான் கவனித்தாள், மாதேஷும் வந்துவிட்டது. இருவருக்கும் பொதுவாக குட் ஆஃப்டர்நூன் பாஸ் என்றவள், பாஸ் நீங்கள் கொடுத்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்றாள் வசந்திடம். அவள் கூறியதும், அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்றீங்கன்னா, ஏற்கனவே போய்கொண்டிருக்கிற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எல்லாம் தனி ஃபோல்டரில் ஃபைல் பண்ணி சார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க என்றான். அவன் சொன்னதும், பாஸ் நீங்கள் சொல்கிற ஒர்க்கை இன்னைக்கு சாயங்காலத்திற்குள் முடிக்க முடியாது, மேலும் என் ஃப்ரெண்டு சுமதியோட நிச்சயதார்த்தத்திற்கு போக ஆஃபீஸ் டைம் முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பே எனக்கு பெர்மிஷன் வேணும் பாஸ் என கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள். அவள் கூறியதை கேட்டு கோபத்துடன் பேசப்போன வசனத்தை, 1 நிமிஷம் வசந்த், நீங்கள் போயிட்டு வாங்க அழகு நிலா, அதுவரை அவன் கொடுத்த ஒர்க்கை செய்யுங்க, மீதி ஒர்க்கை இன்னும் 2 நாட்களுக்குள் முடித்து கொடுத்தால் போதும் என்று கூறினான் மாதேஷ். பின்பு வசந்திடம், கொஞ்சம் லிபரலாக நடந்து கொள் வசந்த், நேற்று இருந்து பார்க்கிறேன், நீயும் ரொம்பத்தான் படுத்துகிற அவங்கள, என்னதான் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் நாம் வேலைக்கு எடுத்திருந்தாலும் சேலரி டபுளாக கொடுத்தாலும் அவங்களும் மனுஷிதான், மிஷின் கிடையாது என்பதை நாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடணும் என்றான். காலையில் அவசரமாக கிளம்பி தனக்கு வந்த மிரட்டலை சமாளிக்க எடுத்த முடிவு சரியா என குழம்பிக் கொண்டும், புதிதாக தன்மேல் திணிக்கப்பட்ட செக்ரட்டரி போஸ்டும் ஆபீஸில் செய்த அதிகப்படியான வேலையும் அழகு நிலாவின் உடல் மனம் இரண்டையும் பலவீனப்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் தனக்கு சப்போர்ட்டாக மாதேஷ் பேசியதும் சற்றென்று சுய பச்சாதாபத்தில் அவளின் கண்களில் கண்ணீர் தழும்பிவிட்டது. அதை அவர்களிடம் இருந்து மறைப்பதற்காக கஷ்டப்பட்டு கண்ணீரை வலிய விடாமல் தடுத்து பார்த்தார். இருந்தும் மூக்கின் நுனியும் கன்னமும் சிவந்து உதடுகள் துடிக்கப் போவதை உணர்ந்து கீழ் இதழை பற்களினால் கடித்து அடக்க முயன்ற நேரம் கண்ணில் தேங்கியிருந்த கண்ணீர் முத்துக்கள்
கன்னத்தில் உருண்டு வழிந்து விட்டது. அதில் சங்கோஜம் அடைந்தவள் வேகமாக தனது மேஜைக்கு விரைந்து சிஸ்டத்தில் வேலை செய்வது போன்ற பாவனையில் தன்னை நிதானப்படுத்த முயன்ற நேரம் அவளின் முன் மாதேஷ் தண்ணீர் பாட்டிலை நீட்டி, ரிலாக்ஸ் நிலா, இந்தாங்க தண்ணீர் என நீட்டினான். மறுபேச்சு பேசாமல் அதை வாங்கி குடித்ததும் கொஞ்சம் நிதானித்தவள் தேங்க்ஸ் பாஸ் என சொல்லி வரவழைத்த புன்னகையை அவனுக்கு கொடுத்தான். உடனே மாதேஷ் அவளிடம், இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை இன்னும் என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை தடுத்து, ஸ்டில் ஐ ஆம் ஓகே பாஸ், கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து என் வேலையை செய்கிறேன் என்றதும் சம்மதமாக மாதேஷ் தலையாட்டையவும் எழுந்து ரெஃப்ரெஷ் செய்து வந்தவள் முகத்தில் ஆழ்ந்த சாந்தம் நிலவியது. அவள் ரெஸ்ட் ரூம் சென்றதும் வேகமாக மாதேஷ் அவளின் மேஜை டிராயரில் நரேனின் மொபைல் இருக்கிறதா என்று ஆராய்ந்தான். ஆனால் அழகு நிலா கையில் வைத்திருக்கும் பர்சினுள் அதையும் எடுத்து கொண்டே சென்றிருந்ததால் அதனால் அவனுக்கு அது கிடைக்காமல் போய்விட்டது. அவள் வரும் அரவத்தை வசந்து கூறியதும் பழையபடி அந்த டிராயரை மூடிவிட்டு தனது இருக்கைக்கு வந்துவிட்டான் மாதேஷ். அழகு நிலா சொன்னது போல் ஆபீஸ் விடும் 1 மணி நேரம் முன்பே பெர்மிஷன் வாங்கி கிளம்பிவிட்டாள். வெளியில் வந்ததும் ரமேஷை அவள் தேடுவதை அவளின் பின்னால் வந்த ரமேஷ் அறிந்து கொண்டு, நான் உங்கள் பின்னால் தான் இருக்கிறேன் அழகு நிலா என்றதும் திரும்பி பார்த்து, வந்துட்டீங்களா, நேராக கமிஷனர் ஆபீஸில் உள்ள சைபர் கிரைம் ஆபீஸுக்கு போகலாமா என்று கேட்டதும் அவன் சம்மதமாக தலையாட்ட இருவரும் இணைந்து வெளியில் வந்து ரமேஷின் பைக்கில் பின்னால் உட்கார்ந்தபடி பயணத்தை மேற்கொண்டாள் அழகு நிலா. ரமேஷ் கொஞ்ச தூரம் போகும்போதே சற்று இடைவெளியில் அவனது பைக்கை ஒரு மினி லாரி தொடருவது போல் உணர்ந்தான். இருந்தாலும் தனது மனப்பிரமை என நினைத்து சாலையில் கவனத்தை செலுத்தியவன் கடைகள் நிறைந்த சாலையை விட்டு மெயின் ரோட்டுக்கு வந்த பின்பு தனது பைக்கின் உள்ள கண்ணாடியில் வேகமாக பின்னால் 4 சக்கர மினி லாரி அசுர வேகத்தில் வருவதை பார்த்து வேகமாக ஒதுங்க பார்த்தான். இருந்தும் லேசாக வண்டியை அந்த லாரி தட்டியதும் போய்கொண்டிருந்த ஸ்பீடில் இழுத்ததினால் ஒரு சைடாக கால் போட்டு உட்கார்ந்திருந்த அழகு நிலா துண்டாக தூக்கி எறியப்பட்டார். பைக்குடன் கீழே சரிந்த ரமேஷ் கை கால்களில் பயங்கர சிராய்ப்புடன் எழுந்து கொள்ள சிரமப்பட்ட நேரம் பின்னால் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 5 பைக்கில் வந்தவர்கள் வேகமாக அவனின் அருகில் இறங்கி அவன் எந்திரிக்க உதவி செய்தனர். மற்ற 2 பேர் சற்று தள்ளி விழுந்திருந்த அழகு நிலாவின் அருகில் சென்றனர். தலையில் இருந்து ரத்தம் வழிய மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்த அழகு நிலாவை பார்த்ததும் தூக்குவதற்கு பயந்து ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் செய்தனர். கஷ்டப்பட்டு எழுந்து ரமேஷ் அழகு நிலாவிற்கு என்ன ஆச்சோ என்று பதறி அவளின் அருகில் சிராய்ப்பு காயம் ஏற்படுத்திய வலியையும் பொருட்படுத்தாமல் வந்து அவளின் தலையை தன் மடியில் தாங்கிய நேரம் அவனின் சட்டப்பையில் இருந்த ஃபோன் சத்தம் எழுப்பியது. அதை எடுத்து காதில் வைத்ததும் அந்த பக்கம் இருந்து ஒரு குரல், பேசாம அங்க வருகிற ஆம்புலன்ஸில் அவளை மட்டும் ஏற்றிவிட்டு நீ பாட்டுக்கு உன் வழியை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு, இல்லை என்றால் நீயும் க்ளோஸ் ஆகிடுவ என்று மிரட்டிவிட்டு போனை வைத்து விட்டான். உறைந்து போய் அவன் அடுத்து என்ன செய்ய என்று யோசிக்க முடியாமல் இருந்த சமயம் அடிபட்டு மயக்கத்திற்கு போய்க் கொண்டிருந்த அழகு நிலா தன் கையில் அவளின் பேக்கை சுற்றி வைத்திருந்ததால் அந்த பேக்கும் அவளின் கையிலே தான் மாட்டியிருந்தது. ரமேஷின் கையில் தட்டி ரமேஷ் என்று கஷ்டப்பட்டு கூப்பிட்டவள் தன் கையில் இருந்த பேக்கை பார்த்து ஃபோன் மற்றவங்க கைக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லியபடி மயங்கினாள்.